16,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த விமானத்தின் கதவு காற்றில் திடீரென அடித்து செல்லப்பட்டதால் விமானத்திற்குள் இருந்த பயணிகள் கடும் பீதியடைந்துள்ளார்கள். அமெரிக்காவின் ஆலஸ்கா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 737 மேக்ஸ் 9 என்ற விமானமானது அமெரிக்காவின் ஓரிகானிலிருந்து கலிபோர்னியாவின் ஒன்டாரியாவிற்கு விமானம் புறப்பட்டது. இதில் 174 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்கள் பயணித்துள்ளார்கள். இந்த நிலையில் விமானம் டேக்கப் ஆன சிறிது நேரத்தில் திடீரென விமானத்தின் ஜன்னல் ஒன்று வெடித்து சிதறியது. இதில் ஜன்னல் ஓரத்தில் இருந்த குழந்தை வெளிக்காற்றால் இழுக்கப்பட்டதில் அந்த குழந்தையின் சட்டை கிழிந்ததாகவும் சில பயணிகளின் செல்போன் போன்ற கையில் இருந்த பொருட்கள் அந்த ஜன்னல் வழியாக வெளியே இழுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஜன்னலுக்கு அடுத்துள்ள இருக்கை ஒன்று சிதறியதாகவும் இதனால் விமானத்தில் இருந்த பயணிகள் பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளார்கள். இந்த நிலையில் அவர்களுக்காக ஆக்சிஜன் பைகள் மூலம் சிலர் சுவாசிக்க தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது. இக்கட்டான சூழலை சமாளிக்க விமானிகள் போர்ட்லாந்து சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக விமானத்தை தரையிறக்கியுள்ளார்கள். இந்த விமானத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என விமான நிலைய அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து உலகின் மிகவும் பிரபலமான விமான மாடல்களில் ஒன்றான போயிங் 737 மேக்ஸ் வகை விமான குறித்த தகவல்களும் பாதுகாப்பு சிக்கல்களும் சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. 16,000 அடி உயரத்தில் நடந்த இந்த சம்பவத்தால் விமானத்திற்குள் இருந்த அலைபேசி உள்ளிட்ட பொருட்கள் காற்றில் அடித்து செல்லப்பட்டது. ஜன்னலோரத்தில் பயணிகள் யாரும் அமர்ந்திருக்கவில்லை என்றாலும் இருக்கையில் அமர்ந்திருந்த சிறுவனை காற்று இழுத்த போதும் இருக்கையோடு சீட் பெல்ட் பிணைக்கப்பட்டிருந்ததால் விபரீதம் தவிர்க்கப்பட்டது. ஒருவேளை ஜன்னல் அருகே உள்ள இருக்கையில் யாரேனும் அமர்ந்திருந்தாலோ அல்லது இருக்கைக்கு அருகில் சீட் பெல்ட் அணியாவிட்டாலோ இந்த சம்பவம் வேறு மாதிரியாக முடிந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.